ஹலோ மாணவர்களே, வணக்கம். இவர் பெயர் தான் ராம். இவருடைய உடல் எடை 80 கிலோகிராம் இருக்கிறதுனால இவர் தினமும் 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறார். அடா பாருங்களேன், எவ்வளோ வேகமாக ரன்னிங் போகிறாரு. அடா இது என்னங்க, அவர் பின்னாடி நாயும் ஓடி போகுது. சரி, இவங்க அம்மா சொன்ன மாதிரி இவர் தினமும் 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி வந்த பிறகு 100 கிராம் காப்பி தூளும் 1 லிட்டர் பாலும் வாங்கிட்டு வராரு. சரிங்க சாரா, சொல்லுங்கள். சார், இந்த மீட்டரு, கிராமு, லிட்டரு அப்படின்னா என்னது? வெரி குட் சாரா. இந்த மீட்டரு, கிராமு, லிட்டர் இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. சாரா, இந்த மீட்டர், கிராம், லிட்டர் இதெல்லாமே மெட்ரிக் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை அளவீட்டு அலகுகள் ஆகும். மெட்ரிக் அமைப்பில் இருக்கக்கூடிய 3 அடிப்படை அளவீட்டு அலகுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீட்டர், கிராம் மற்றும் லிட்டர். புரியலையா? சரி சாரா, உங்கள் வீட்டிலேருந்து பள்ளிக்கு எவ்வளோ தூரம்? சார், அது ஒரு 10 இருக்கும். சாரா 10ன்னு சொல்கிறாங்க. இந்த 10 என்பது 10 அடியா, இல்லை 10 மைல்களா, இல்லை 10 கிலோமீட்டரா, இல்லை என்னவா இருக்கும்? நம்ம சரியாக யூகிக்க முடியல. அப்போது இந்த எண்களுக்கு பின்னாடி இருப்பது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அலகுகள், அதாவது யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். எண்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதனோடு தொடர்பு எடுக்கக்கூடிய அலகுகளும் ரொம்ப முக்கியம். அளத்தல் என்பது எண்களோடு மட்டும் நிற்கிறதில்ல, அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அலகுகளும் முக்கியம். சரி, இந்த 3 மெட்ரிக் அளவைகள் என்னென்ன? மீட்டர், கிராம் மற்றும் லிட்டர். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அளவை கணக்கு வைக்கிறதுக்காக அவங்களுடைய கையினுடைய நீளம், அப்புறம் கைப்பிடி, இந்த மாதிரி அளவை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கையினுடைய அளவு இருக்குமா? இருக்காது. இதனால் உலக அளவில் மக்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அளவை பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது தெரிய வந்தது. பழங்காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அரசருடைய காலடி, அரசருடைய கை, அப்புறம் யார்டு. இந்த யார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அரசரின் மூக்கு நுனி முதல் கட்டை விரல் வரை உள்ள தொலைவு தான் இந்த யார்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ யார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ரன் அடிக்கிறதுக்கு ஓடுறார் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 22 யார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க, அதாவது 66 அடி. சரி மாணவர்களே, இப்போது உலக அளவில் வணிகம் செய்யும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அளவை பயன்படுத்திட்டு வராங்க. இதனால் வியாபாரம் செய்யும்போது, அதாவது வணிகம் செய்யும்போது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துது. இதனால தான் உலக அளவில் ஒரு நிலையான அளவீட்டு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் 1971ஆம் ஆண்டில் எடைகள் மற்றும் அளவைகள் மாநாட்டில் மெட்ரிக் அளவைகள் வரையறுக்கப்பட்டன. சொல்லுங்கள் மிஸ்டர் பி. சார், எங்கள் தாத்தா காலத்தில் கூட உலக்க, படி, மரக்கால், முழம், ஜான், அடி, தராசு இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க சார். உலக அளவில் அடிப்படை அலகுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெட்ரிக் அலகுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நீளத்திற்கு மீட்டரும், எடைக்கு கிராமும், லிட்டருக்கு கொள்ளளவும், இந்த 3 தான் உலக அளவில் அடிப்படை அலகுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெட்ரிக் அலகுகள் ஆகும்.